வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் உலகின் மூச்சுத் திணறலை ஏற்படுத்தியிருக்கும் மிகப்பெரிய புவிசார் அரசியல் நாடகத்தை பற்றி பேசப் போகிறோம். இது ஒரு அமைதியான போரின் கதை. இதில் இதுவரை ஒரு துப்பாக்கி குண்டு கூட சுடப்படவில்லை. ஆனால் அதன் முடிவுகள் வரும் 100 ஆண்டுகளுக்கான உலக அமைப்பை தீர்மானிக்கும். இந்த போரின் மையத்தில் நம் இந்தியா நிற்கிறது. நண்பர்களே, இப்போது சர்வதேச இராஜதந்திரத்தின் தாழ்வாரங்களில் ஒரு மிகவும் இரகசியமான மற்றும் ஆபத்தான முன்மொழிவு சுற்றிக் கொண்டிருக்கிறது. அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பல பெரிய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு புதிய சர்வதேச ஒப்பந்தத்தை உருவாக்குகின்றன. இதற்கு என்ன பெயர் வைத்தாலும் அதன் ஒரே நோக்கம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் உலக வரைபடத்தில் இருந்து இராஜதந்திர ரீதியாக மறைந்து போகச் செய்வதுதான். அதாவது, புடின் எங்கு அடியெடுத்து வைத்தாலும் அவரை கைது செய்ய சட்டப்பூர்வ உரிமை மற்றும் கடமை இரண்டும் அந்த அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டும். இது ஒரு சாதாரண தடை அல்ல. இது ஒரு வகையான சர்வதேச வீட்டுக் காவலாகும். புடின் மாஸ்கோ அரண்மனையிலிருந்து வெளியே வரக்கூடாது என்பதுதான் மேற்குலகின் மிகப்பெரிய கனவாகிவிட்டது. ஏனென்றால் புடின் வெளிநாடு செல்லும் போதெல்லாம் அவர் கை குலுக்கவோ அல்லது புகைப்படம் எடுக்கவோ மட்டும் செல்வதில்லை. அவர் புதிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை எடுத்துச் செல்கிறார், புதிய இராணுவ கூட்டணிகளை உருவாக்குகிறார், மேலும் ரஷ்யாவின் பொருளாதாரத்திற்கு புதிய ஆக்சிஜனை கொடுக்கிறார். 2023இல் ஐசிசி யுக்ரைன் போரின் பெயரால் புடினுக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்தது. அப்போது மேற்குலகம் புடினின் ஆட்டம் முடிந்துவிட்டது என்று நினைத்தது. ஆனால் நடந்தது அதற்கு நேர்மாறாக இருந்தது. இந்தியா, சீனா, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், இந்தோனேஷியா, பிரேசில், தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அனைத்தும் அந்த வாரண்டை குப்பை கூடையில் வீசின. ஏனென்றால் இந்த நாடுகள் ஐசிசியில் உறுப்பினர்கள் இல்லை. இதன் விளைவாக புடின் பயமின்றி இந்த நாடுகளுக்கு வந்து கொண்டிருந்தார். பிரிக்ஸ் மாநாட்டில், 20 மாநாட்டில், SCO மாநாட்டில் பங்கேற்றார். மேலும் ஒவ்வொரு முறையும் ரஷ்யா முன்பை விட அதிக வலிமையுடன் திரும்பியது. இப்போது மேற்குலகிற்கு வெறும் ஐசிசியின் வாரண்ட் மட்டும் போதாது என்று புரிந்துவிட்டது. எனவே இப்போது ஒரு புதிய தந்திரம் பயன்படுத்தப்படுகிறது. இப்போது ஒரு புதிய பலதரப்பு ஒப்பந்தம் கொண்டுவரப்படுகிறது. அதில் ஒவ்வொரு பெரிய நாடும் கையெழுத்திட அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இந்த பட்டியலில் இந்தியாவின் பெயர் முதலிடத்தில் உள்ளது. ஏனென்றால் வாஷிங்டன் மற்றும் லண்டனின் மூலோபாயவாதிகள் இந்தியா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் டிசம்பர் 4 அன்று நடைபெறவிருக்கும் புடினின் இந்திய பயணம் தானாகவே ரத்து செய்யப்படும் என்பதை நன்கு அறிவார்கள். மேலும் பயணம் ரத்து செய்யப்பட்டால் நடைபெறவிருந்த பெரிய பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் நிறுத்தப்படும். எந்த ஒப்பந்தங்கள்? 5ஆம் தலைமுறை ஸ்டீல்த் போர் விமானம். இது இந்தியாவில் உரிம உற்பத்தியும் தொழில்நுட்ப பரிமாற்றமும் செய்ய முன்மொழியப்பட்டுள்ளது. உலகின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு. இது மீயொலி ஏவுகணைகள் மற்றும் தாழ்வு சுற்றுப்பாதை செயற்கைக்கோள்களையும் சுட்டு வீழ்த்த முடியும். பிரம்மோஸ் 2 மீயொலி ஏவுகணையின் அடுத்த பதிப்பு. ஆர்க்டிக் பகுதியில் உள்ள எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களில் இந்தியாவிற்கு பெரிய பங்கு. சென்னை விளாடிவோஸ்டாக் கடல்சார் வழித்தடத்தின் விரைவான வளர்ச்சி. குளோனாஸ் மற்றும் நாவிக் ஒருங்கிணைப்பு. இதனால் போரின் போது அமெரிக்க வழிகாட்டி அமைப்பு நிறுத்தப்பட்டாலும் இந்திய ஏவுகணைகள் தங்கள் இலக்கை தவறவிடாது. இந்த ஒப்பந்தங்கள் வெறுமனே ஆயுதங்களை வாங்குவது மற்றும் விற்பது அல்ல. இவை இந்தியாவை ஆசியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு தொழில்நுட்ப மையமாக மாற்றுவதற்கான அடித்தளமாகும். இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டால் இந்தியா அமெரிக்க ஜெட் விமானங்களின் தேவையிலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் அவற்றையே எதிர்த்து போராடக்கூடிய ஆயுதங்களை தானே தயாரிக்கத் தொடங்கும். இந்த விஷயம்தான் அமெரிக்க பாதுகாப்பு நிறுவனங்களான லாக்ஹீட் மார்ட்டின், போயிங், ரேதியோன் ஆகியவற்றின் தூக்கத்தை கெடுக்கிறது. எனவே இப்போது இந்தியாவின் மீது அழுத்தம் உள்ளது. மேற்குலகின் சிந்தனை குழுக்கள், மேற்குலக ஊடகங்கள், மேற்குலக இராஜதந்திரிகள் அனைவரும் ஒரே குரலில் பாடுகின்றனர். ரஷ்யா ஒரு மூழ்கும் கப்பல். இந்தியா அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவின் ஜெய்சங்கரின் இராஜதந்திரம் நன்கு புரிந்து கொள்கிறது. ரஷ்யா ஒரு மூழ்கும் கப்பல் அல்ல, அது வளங்களின் பெருங்கடல். அதன் வசம் சைபீரியாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு உள்ளது, ஆர்க்டிக் புதையல் உள்ளது, உலகின் மிகவும் மேம்பட்ட ஏவுகணை தொழில்நுட்பம் உள்ளது.
எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு 1971 கூட ஒரு 1999 அணு ஆயுத சோதனைக்குப் பிறகும் இந்தியாவுடன் நின்ற ஒரு நம்பகமான நண்பன் இன்று வரை நிற்கிறான். இந்தியா தெளிவாகச் சொல்லிவிட்டது, புடின் டிசம்பர் 4 அன்று வருவார். அவருக்கு அதே பழைய வரவேற்பு அளிக்கப்படும். பாதுகாப்பை இந்தியா தீர்மானிக்கும், நெறிமுறையை இந்தியா தீர்மானிக்கும். எந்த ஒரு வெளி சக்தியையும் எங்கள் இருதரப்பு உறவுகளில் தலையிட அனுமதிக்க உரிமை இல்லை. இது வெறும் பயணம் மட்டுமல்ல, இது உலகிற்கு ஒரு செய்தி. இந்தியா இனி யாருடைய முகாமுக்கும் செல்லாது. அமெரிக்காவிற்கோ ரஷ்யாவிற்கோ சீனாவிற்கோ அல்ல. இந்தியா தனது முகாமை தானே உருவாக்கும், மேலும் ஓசினின் நலன்களுக்காக முடிவெடுக்கும். மேற்குலகம் பெரும்பாலும் புறக்கணிக்கும் ஒரு பெரிய மூலோபாய அம்சம் இன்னொன்றும் உள்ளது: சீனா. இந்தியா ரஷ்யாவை முற்றிலும் தனிமைப்படுத்தினால் மாஸ்கோவுக்கு பீஜிங்கின் மடியில் அமர்வதைத் தவிர வேறு வழியே இருக்காது. மேலும் முற்றிலும் ஒருவரையொருவர் சார்ந்திருக்கும் அத்தகைய ரஷ்யா சீனா கூட்டணி இந்தியாவிற்கு மிகப்பெரிய தந்திரோபாய அச்சுறுத்தலாக இருக்கும். டிசம்பர் 4 சூரியன் உதிக்கும்போது அது டெல்லியில் மட்டுமல்ல, உலகம் முழுவதிலும் உள்ள பார்வைகள் இங்கு இருக்கும். புடினும் மோடியும் ஒன்றாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தும்போது, அவர்கள் கை குலுக்கும்போது, அவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது, அந்த ஒரு நொடியில் முழு மேற்குலகின் அகங்காரமும். ஏனென்றால் அந்த படம் 2 தலைவர்களின் படம் மட்டுமல்ல, அது ஒரு புதிய பலதுருவ உலக அமைப்பின் பிரகடனமாக இருக்கும். அங்கு டாலரின் ஆதிக்கத்திற்கு சவால் விடப்படும். அங்கு ஆயுதச் சந்தை அமெரிக்காவின் ஏகபோகத்திலிருந்து விடுபடும். அங்கு எந்த ஒரு நாடும் மற்ற உலகம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும், யாருடன் கொள்ளக்கூடாது என்று தீர்மானிக்க முடியாது. இந்தியா தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளது. நாங்கள் எங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்போம். நாங்கள் எங்கள் நலன்களை தீர்மானிப்போம். நாங்கள் எங்கள் நிபந்தனைகளின் பேரில் உலகத்துடன் பேசுவோம். மேலும் தேவைப்படும்போது கண்ணோடு கண் பார்த்து பேசுவோம். எனவே நண்பர்களே, டிசம்பர் 4 வெறும் ஒரு தேதி மட்டுமல்ல, இது வரலாறு திரும்பும் ஒரு திருப்புமுனை. இங்குதான் இந்தியா உலக குருவாக மாறும் பாதையில் மற்றொரு வலுவான அடியை எடுத்து வைக்கப் போகிறது. அழுத்தத்தின் அரசியல் இப்போது காலாவதியானது. மேலும் சுயமரியாதை கொண்ட நாடுகள் இப்போது தங்கள் முடிவுகளை தாங்களே எழுதுகின்றன என்பதை உலகம் பார்க்கும் நாள் இது. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.